மட்டன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். நான் ஒரு நாளில் ஒரு 1.5 கிலோ கறியை நான் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிறேன். 2 தக்காளி பழத்தை நான் அரைச்சி செய்ய போகிறேன். இன்றைக்கி தக்காளி பழத்தையும் வெங்காயம்லாம் அரைக்க போகிறோம். தக்காளி பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். தக்காளி பழத்தை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி வெங்காயத்தை கொண்டு வந்துட்டோம். தேங்காய் ஒரு 10-15 முந்திரி பயிறு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், மிளகு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி, தேங்காய் இதில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். முந்திரி, தேங்காய், கசகசா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், பிரியாணி எல்லாம் 2 எடுத்து வச்சு போட்டுக்கலாமா? கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புதினா தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை போட்டுக்கலாம். இந்த கூட நம்ம அரைச்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம இதை கூட வதக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம இதை வதக்கிட்டோம். பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து 2 தக்காளி பழம் அரைச்சி எல்லாம் சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சுத்தமாக உப்பு சேர்த்து இந்த தூளெல்லாம் அப்படியே இதை வளர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக லெமன், கொஞ்சம் லெமன் நம்ம இதில் கொஞ்சிக்கிறோம். கொஞ்சம் நிறைய இல்லை, சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. ஊற்றிக்கலாம். ஒரு கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். உப்பு பார்த்துங்க, காரம் பார்த்துங்க. உப்பு காரம் விருப்பப்படி சேர்த்துங்க. அப்படியே நம்ம இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு பிறகு நம்ம எடுக்கலாம். பார்க்கலாமா? மட்டன் என்ன அழகாக வந்துடுறது. இது போல் மட்டன் வந்து ஒரு பாதி அளவு வந்துட்டு பிறகு வச்ச ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 2 கேரட்டு, ஒரு முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். 50% கறி வந்துட்டு பிறகு சேருங்க. முன்னாடியே இது சேர்த்துட்டோம்னா அந்த கிழங்கெல்லாம் அந்த காயெல்லாம் அப்படியே உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 50% கறி வந்துட்டு பிறகு இந்த காயை சேர்த்துட்டு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வேக வச்சு நம்ம எடுக்கலாம். பார்க்கலாமா? பாருங்கள், காயெல்லாம் வந்துருச்சு, கறியெல்லாம் வெந்துருக்கு. அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விதை நம்ம சேர்க்குறோம். அரைச்சி வச்ச தேங்காய் விதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுவோம். ரொம்ப நேரம் இது கொதிக்க தேவையில்லை. தேங்காய் விதை போட்டு ஒரு 2 நிமிஷம் இது மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே வேக வச்சா காயெல்லாம் உடஞ்சிடும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விதை நம்ம அதை சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை கொஞ்சம் வைக்கலாம். மூடி போட்டு மிதமான தீயில 2 நிமிஷம் வைக்கலாம். பார்க்கலாமா? பாருங்கள், என்ன அழகான சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். காய்கறியெல்லாம் அழகாக வெந்துருச்சு. பாருங்கள், மட்டன்லாம் அழகாக கிளியராக வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் உடையில. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய் சேர்த்துங்க. இல்லைன்னா அப்படியே செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டு ஒரு சேர்த்து சாப்பிட்டா நல்லது. இங்கே டெய்லிக்கு எதனா 2 காய்கறி 3 காய்கறி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். என்ன சுவையான சூப்பரான ஆரோக்கியமான மட்டன் கிராமத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.